ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணலாம் நம்ம வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாரு, இந்த இடத்துல வந்து 69 ருபீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு. அவர் சொன்னதுனால தான் எனக்கு இந்த ரெஸ்டாரண்டே தெரியும். அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பரவாயில்ல இருக்குங்க சார், பரவாயில்ல. எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதே கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட். கரெக்டா இது நேகா டவர்ஸ், பூந்தமல்லி ஹை ரோட், மதுரை வாயில லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டில இருந்து ஒரு 5 பில்டிங் தள்ளி இந்த பில்டிங் லொகேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு இந்த ஓபன் பண்ணி 13th மார்ச் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண நாள் வந்து 29th மார்ச், ஆல்மோஸ்ட் ஒரு 16 டேஸ் தான் ஆகுது. ஒரு நியூ ரெஸ்டாரண்ட்ல வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னெல்லாம் குடுக்குறாங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இல்ல சாப்பிட வந்தா ஹேண்ட் வாஷ் பண்ணோம்ல. ஃபைனலா நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. மெயினான விஷயம் மினி டிஃபன், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் வந்திருக்கோம். அதையும் வாங்கியாச்சு. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனியன் ரவா வாங்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்லயே வந்துட்டேன். ஏன்னா ஒரு 3-4 வீடியோல ரெகுலரா கண்டினியூஸா வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஆனியன் ரவாலே வந்து மசாலா ஆனியன் ரவா கொடுக்குறாங்க. அது சொன்ன உடனே ஓகே யூனிக்கா இருக்கு இந்த டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். ஆனியன் பொடி ஊத்தப்பம், சட்னி, சாம்பார்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, மினி மசால் தோசை, இட்லி, மினி இட்லி ரொம்ப கொடுத்துருக்காங்க. இட்லியை விட வடை சைஸ் பெருசா இருக்கு. வடை, பூரி, சாம்பார், புதினா சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, பொங்கல். இது மெயின் டிஷ் சொல்ல மறந்துட்டேன். பொங்கலும் கொடுக்குறாங்க. இந்த பூரி மசாலா. இந்த மினி டிஃபன் கூட காஃபி ஆர் டீ ஏதாச்சும் நீங்க ஆப்ஷன்ல வாங்கிக்கலாம். ரெண்டும் வராது, ஏதாவது ஒண்ணுதான். ஸ்வீட் என்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க நான் காட்டுறேன். காலையில நிறைய எல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா கேசரி தலன்னு இருக்கு. ஒரு 25 கிராம்ஸ்ல இருந்து 30 கிராம்ஸ் இருக்கும். அது உண்மையா இருக்கு. கேசரி, பைனாப்பிள் புட்டிங், நான் சொன்ன மாதிரியே கீழ வந்து மிதக்குறது. கொஞ்சமா கொடுத்தாலுமே ஸ்வீட் டேஸ்டா இருக்கு, அதான் விஷயம். ஒரு சில இடங்கள்ல ஏகப்பட்டது இருக்கும், பட் வந்து டேஸ்ட் இருக்காது அந்த அளவுக்கு. எப்பவுமே இட்லில இருந்து போய் போர் அடிச்சிருச்சு. இப்போ இந்த பூரியை உடைச்சு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பூரி வந்து நல்லா சைஸா தான், ரொம்ப சாஃப்டா இருக்குமே. பூரி கிழங்கு கீழே வந்துருச்சு. பூரி கிழங்கு நிறைய கொடுத்துருக்காங்கப்பா. மசால் தோசை வேற கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நம்ம மசாலா வச்சுக்கலாம் தோசைக்குள்ள. பூரி செம்ம சாஃப்டா இருக்கு, அதே மாதிரி கிறிஸ்பியாவும் இருக்கு. மசாலா நல்லா இருக்குங்க. ரொம்ப காரம் தெரியல. பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இறங்கி நல்லா அந்த தாளிப்பு ஃப்ளேவர் தான் மெயினா அந்த பூரி கிழங்குல வரும்ல, அந்த தாளிப்பு ஃப்ளேவர் நல்லா தூக்கலா போட்டிருக்காங்க. கிழங்கு விட தேங்காய் சட்னி வந்து நல்லா இருக்கும் பூரிக்கு. பூரி கூட தேங்காய் சட்னி ஒரு நல்ல மேட்ச். அது நல்லா இருக்கும். சட்னியுமே வந்து ஹோட்டல்ல யூஸ்வலா கொடுப்பாங்கல்ல, வெறும் தேங்காயும் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சு, அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. லைட்டா வந்து சட்னியில சால்ட் கம்மியா இருக்கும், மற்றபடி நல்லா இருக்கும். இட்லிங்க, இது வந்து அந்த குட்டி குட்டியா கொடுப்பாங்களா, அந்த மினி இட்லி மாதிரியும் இல்ல. இது வந்து சின்ன சைஸ் இட்லி, ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு. சாம்பார், இட்லின்னா நமக்கு டக்குன்னு தெரியும், யோசிக்கிறது சாம்பார் தான். ஆக்சுவலி நான் சொன்னது கரெக்ட் தான். டிஃபன் சாம்பார். இது டிஃபன் சாம்பார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், அந்த சிறுபருப்பும் தோரம்பருப்பு கூட சிறுபருப்பு மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது மாதிரியான சாம்பார் தான். லைட்டா அந்த ஸ்வீட்னஸோட இருக்கு. ஹோட்டல் சாம்பார் அப்படின்னாலே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெல்லம் எல்லாத்துலயுமே போடுவாங்க. நல்லா இருக்கும் சாம்பார். பொங்கல் சாப்பிடலாம், அதுக்கப்புறமா மசாலா தோசை பக்கத்துக்கு போகும். பொங்கல் வந்து அந்த கப்ல நல்லா அமுக்கி இந்த போர்ஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா கார சட்னி சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது. புதினா சட்னி வச்சு சாப்பிடுவோம். ஆக்சுவலி பொங்கலும் புதினா சட்னியும் மேட்ச் ஆகல. இந்த மாதிரி புதுசாலாம் முயற்சி பண்ணாது அப்படின்றீங்களா? பொங்கல் வந்து நல்லா ஒரு கீ பொங்கலுங்க, மிளகு பொங்கல் சொல்லுவாங்கல்ல, நல்லா இருக்கு. ஆக்சுவலி டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் தனியாவே சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஒரு ருசியில இருக்கு. நம்ம யூஸ்வலாவே ட்ரை பண்ணுவோம், வேணாம் புதுமையா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு மொக்க ஆயிடுச்சு. இந்த டைமும் நான் பல்பு வாங்கிட்டேன். அது கார சட்னி இல்ல, வேர்க்கடலை சட்னி.
கலர் பார்க்கும்போது அப்படிதாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்டே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், தொட்டு நக்கி பார்த்துருக்கணும். பொங்கல், வடை, சாம்பார். கடைசியா சாம்பார் கூட தான் டேஸ்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். வடை சாரி பொங்கல். காலையிலேயே வளர்ற நீ. வடை வந்து இந்த போர்ஷன் கொடுக்குறாங்க. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனியை விட வடை சைஸ் பெருசா தான் இருந்துச்சு. நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குப்பா. அவ்வளோ ஆனியன் எல்லாம் போடல, மிளகும் இஞ்சி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பொங்கலை வந்து இந்த சாம்பார்ல முக்கி எடுக்கணும். பொங்கலுக்கும் வடைக்கும் நல்ல மேட்ச் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வெறும் மிளகு வடை அப்படின்னு தான் நினைச்சேன். அதுல வெங்காயமும் போட்டிருக்காங்க. நான் வந்து இந்த பிரைஸ் சொல்ல மறந்துட்டேன். 69 rupeesக்கு இந்த மினி டிஃபன் கொடுக்குறாங்க. என்ன கேட்டா நான் பாதி தான் சாப்பிட்டுக்கேன், முக்காசு சாப்பிட்டேன். ஆல்மோஸ்ட் வெறும் மசால் தோசை மட்டும் தான் பாக்கி இருக்கு. டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு யூஸ்வலா ஒன்னொன்னு தனித்தனியா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நல்லா இருக்கு, யூனிக்கா இருக்கு. மினி மசால் தோசை நல்லா சுட சுட கொடுத்தாங்கப்பா. இதெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள ஆறி போயிடுச்சு. ஆல்ரெடி பூரி மசாலா நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த மசாலா தோசை கூட சாப்பிடும்போது முருகலான தோசை கொண்டு வந்தாங்க. அப்படியே மனமே இப்பவே என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது ஆறி போயிடுச்சுங்க. மெயின் இதுதான். இதை வந்து நான் தேவையில்லாம பொங்கல் கூட ட்ரை பண்ணிட்டேன், புதினா சட்னி. இப்பதான் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. புதினா சட்னி சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி நான் வேர்க்கடலை சட்னியுமே பொங்கலோட தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவுமே சூப்பரா இருக்கு. வேர்க்கடலை சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இடங்கள்ல வந்து வேர்க்கடலை சட்னி இருக்காது. நான் அடிக்கடி என் வீட்டுல செய்யறது இந்த சட்னி தான். அடுத்தது வந்து நம்ம ஃபேவரட் பொடி பிடிக்கும். பட் ஊத்தப்பம் வந்து ஓகே தான். பொடி எதுல போட்டு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஆனியன் பொடி ஊத்தப்பம் வாங்கியிருக்கேன். இது 130க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பேன் கேக் மாதிரி நல்லா திக்கா இருக்கு. இதுக்கு சைடிஷே வேணாம், ஏகப்பட்ட பொடியை தூவி கொடுத்துருக்காங்க. இதை வந்து சாம்பாரோடைய சாப்பிடுவேன். அந்த பொடியோட காரம், ஆனியனோட ஸ்வீட்னஸ், ஊத்தப்பம் சாப்பிடும்போது லைட்டா ஸ்வீட்னஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல சாப்பிடும்போது. அந்த ஸ்வீட்னஸோட இருக்குப்பா. பொடி யூஸ்வலா நல்ல ஒரு காரம் ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு இந்த ஊத்தப்பம். எனக்கு ஊத்தப்பம் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அமேசிங்கா இருக்கு. எப்பவுமே நம்ம ஃபேவரட்டை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். இந்த டைம் தான் லாஸ்டா சாப்பிட்றேன்னா. நல்ல ஒரு பெரிய சைஸ் போட்டு மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. சென்டர்ல மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணா பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. நிறைய மசாலா சாப்பிடுற மாதிரி இருக்கு மார்னிங் டைம்ல. மசாலாவோட ஃப்ளேவர் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம். அந்த ஆனியன் ரவாவோட மசாலா சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம யூஸ்வலா சாப்பிட்றதோட இல்லாம வேற மாதிரி இருக்கு. ஆனியன் ரவாயில வந்து மிளகு, பச்சை மிளகா, அதுவும் பச்சை மிளகாவை ஒரு மாதிரி ஷேப்ல கட் பண்ணியிருப்பாங்க க்ராஸா. அப்பதான் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும். நல்லா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணியிருக்கணும். சூடு ஆறுனதுனால கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கம்மியாகுது. ஃபைனலா அந்த மினி டிஃபனுக்கு கொடுத்த மினி காஃபி இது. ஃபில்டர் காஃபியை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே ஆத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, சுவையோட குடிக்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கும் இல்லை, ரொம்ப மைல்டாகவும் இல்லை. கரெக்டான டிகாஷனோட அந்த ஸ்ட்ராங்ல கொடுத்துருக்காங்க. நான் வந்து சாப்பிட்டதுலேயே அந்த 69 rupees மினி டிஃபன் வந்து செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த ஒரு ப்ரைஸ் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். மற்றதுமே வந்து ஒரு நார்மல் ப்ரைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆனியன் ஊத்தப்பம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தட்டு சைஸ்க்கு கொடுத்து அது ஒன்று சாப்பிட்டாலே போதும், டிம்முன்னு ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சைஸு. எனக்கு ஆனியன் ஊத்தப்பம் ரொம்பவே பிடிச்சிருந்தேன். அந்த பொடி போட்டு நீங்க என்ன கொடுத்தாலுமே நான் சாப்பிடுவேன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அதுவுமே நல்லா இருந்தது. அந்த ரவை தோசை, மசாலா ரவை வந்து சான்ஸே இல்லை. நான் நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணதுல பார்த்தது கிடையாது. என்னோட கேமராமேன் சொன்னாங்க அதெல்லாம் இருக்கு, இன்னும் நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு டப்புன்னு. எனக்கு புதினா சட்னி ஹைலைட்டா தெரிஞ்சதுங்க, சூப்பரா இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து எதுவுமே குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. இதான் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு, நான் வந்து பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கப்பா, ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நானுமே கண்டென்ட் இல்லாம தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா உடனே நான் வந்து பண்ண போறேன். பாருங்க, அவர் சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 daysக்குள்ளதான் இருக்கும். நான் உடனே வந்து பண்ணேன். அதே மாதிரி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு நிறைய நியூ ஹோட்டல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு. பாய்.